ஜெய் ஸ்ரீ ஆஹோஷ பிரத்யங்கரா தேவி துணை திருவெண்காடு வடக்கு மடவிலாக்கத்தில் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ ஆஹோஷ பிரத்யங்கரா பீடத்திலிருந்து பிரத்யங்கரா உபாசகி அவராஜிதா. இன்னைக்கு பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடுமையான கண் திருஷ்டி நீங்கள் பழங்கால சக்தி வாய்ந்த முறையை பற்றி இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். கண் திருஷ்டி என்பது எல்லா தரப்பு மக்களையும் பாதிக்கக்கூடியது. எவ்வளவு வசதியானவர்களாக இருந்தாலும், நடுத்தர வர்க்கங்களாக இருந்தாலும், வசதி இல்லாதவர்களாக இருந்தாலும் எல்லோரையுமே பாதிக்கக்கூடியது தான் இந்த கண் திருஷ்டி. இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போயிட்டு வரீங்க அப்படின்னு சொன்னால், வந்த உடனே பார்த்தீங்கன்னா சிலருக்கு உடம்பு முடியாமல் போயிடும். அடித்து போட்ட மாதிரி இருக்கும். உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்கும், சோர்வாக இருக்கும். ஒரு வாரம் அப்படியே படுத்துருவாங்க. இதுதான் திருஷ்டியோட வெளிப்பாடு. செய்வினை என்பது கூட கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் பாதிக்கும். ஆனால் கண் திருஷ்டி என்பது சடனாக உடனே பாதிக்கக்கூடியது. கஷ்டப்பட்டு இப்போ ஒருத்தவங்க வீடு கட்டுறாங்க அப்படின்னா, வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுவாங்க. உடனே பார்த்தா அவங்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு கஷ்டமோ, ஒரு நஷ்டமோ டக்குன்னு வந்துடும். இல்லை உடம்பே ஏதாவது முடியாமல் போயிடும். அது கட்ட அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டுறாங்க அப்படிங்கிறது அது அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, நான் வாடகை வீட்டில் இருந்தாங்க, இப்போ பார் சொந்த வீடெலாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லா கட்டிட்டாங்க, பெரிய வீடாக கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வயிற்று எறிவாங்க. பொறாமை, கண் திருஷ்டி ரொம்ப அதிகமாக வைப்பாங்க. உடனே அது என்ன பண்ணும், அவங்கள பாதிச்சிடும். இதுக்கு தான் சொல்லுவாங்க, கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதர்களுக்கு மட்டுமல்ல, ஆடு மாடு கோழி வாகனம் வண்டி எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே உங்கள் திருஷ்டிங்கிறது விழத்தான் செய்யும். நல்ல சில மாணவர்கள் குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. பிள்ளைங்க பார்த்தா நல்லா படிக்குது அந்த குழந்தைன்னு சொல்லும். சில பேர் நம்ம பிள்ளை அப்படி படிக்கலையே, அப்புறம் அந்த பிள்ளை நல்லா விளையாடுது, நல்ல ஸ்வரிஸ்லாம் வாங்குது, நம்ம பிள்ளை அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பார்த்து வைத்தறிவாங்க, கண் திருஷ்டி வைப்பாங்க, பொறாமப்படுவாங்க. அப்படியே என்ன பண்ணும், அதுவே அந்த பிள்ளைங்களை அது பாதிச்சிடும். அதனால தான் என்ன பண்ணும், இந்தமாரி ஏதாவது செஞ்சுட்டு வராங்க பிள்ளைங்க அப்படின்னு உடனே நம்ம இந்த குழந்தைங்களுக்கு திருஷ்டி சுட்டி போட்டுறணும். வீட்டில் இருக்க பெரியவங்களும் சரி, நம்மளுக்கு என்ன நடந்தாலுமே உடனே ஒரு திருஷ்டி வாரத்துக்கு ஒரு முறை இது போல் நம்ம திருஷ்டி கழித்து போட்டுடணும். ஏன்னா திருஷ்டி என்பது ஒரு தடவை செஞ்சுட்டு அப்படியே காலம் முழுக்க கேட்கும் அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு நாளுமே பாதிக்கக்கூடியது தான் திருஷ்டி. அதனால் நம்ம இது இது வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் செய்யுங்க. அது என்ன கிழமையில் அப்படி செய்யணுன்னாக்கா, செவ்வாய்க்கிழமை இல்லாட்டி ஞாயிற்றுக்கிழமை 2 நாளில் இரவு 7 மணிக்கு மேலே இந்த திருஷ்டி கழிக்கிறத நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, வீட்டில் இருக்கக்கூடிய படி எடுத்துக்கங்க. அரிசி அளப்போமே அந்த படி, அது ஒன்று இரும்பில் இருக்கலாம், இல்லாட்டி பித்தளையில் இருக்கலாம். அதுமாரி இருக்கிறது தான் நல்லது. அது போல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கட்டி படிகாரம் போட்டுக்குங்க ஒரு சின்னதாக. அடுத்து ஒரு கைப்பிடி கல்லுப்பு, 7 காம்பு உள்ள சிகப்பு மிளகாய் போட்டுக்கோங்க. அடுத்து சிறிது கடுகு போட்டுக்கோங்க, சிறிது புளி, அப்புறம் முச்சந்தி மண் சொல்லுவோம், 3 ரோடு ஒன்று சேர்கிற மண் எடுங்க. அப்படி சப்போஸ் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு அதெல்லாம் எடுக்க முடியுமா என்னன்னு தெரியல. எடுக்க முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கங்க, அப்படி இல்லாட்டி பரவாயில்ல, அதை விட்டுருங்க. சிறிது கருப்பு எள்ளு, இத்தனையும் எல்லாமே அந்த படிக்குள்ளே போட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திருஷ்டி யாருக்கு எடுக்க போகிறீங்களோ அவங்கள நடு வீட்டில் உட்கார வச்சு, ஹாலில் உட்கார வச்சு கிழக்கு முகமாக அவங்க பார்த்து உட்காந்துருக்கணும். அந்த மாதிரி உட்காந்து 9 முறை சுற்றிக்கிங்க. சுற்றி அந்த படியில் இருக்க எல்லாத்தையுமே ஒரு பேப்பரில் போட்டு நீங்கள் ஒரு ஓரமாக அதை வச்சு நீங்கள் நல்லா எரித்து விட்டுருங்க. இப்படி ஒவ்வொரு வாரமும் நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக அந்த வாரத்தில் ஏற்பட்ட அத்தனை திருஷ்டியுமே போயிடும். இப்படியே தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்க எல்லா திருஷ்டியும் சுத்தமாக போயிடும். செய்து பயன்பெறுங்கள். ஜெய் ஸ்ரீ ஆகாஷ பிரத்யங்கரா தேவி துணை. நன்றி, வணக்கம்.